இப்போ எந்த கட்டுமான தொழிலாளியும் 12 மணி நேரம் வேலை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் அவளை சொல்லவும் முடியாது. காலைல 9 மணி தான் வருவாங்க, 4-4:30 நீ கிளம்பி போயிடுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் மத்தியானம் 12 மணிக்கு தான் வேலை பார்ப்பாங்க. காலைல 6லேருந்து 7லேருந்து 12 மணி கிடையாது. 12 மணி மண்மட்டி தூக்கி வச்சிருவாங்க. ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்போ உண்மையில் இன்னைக்கு உழைப்பில் ஸ்லேவ்ஸ் யார் அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. உழைப்பில் யார் ஸ்லேவ்ஸ் அப்படின்னா எஜுகேட்டட் லோ லெவல் என்பார். ஓகே. அதாவது ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு கம்பெனியிலே 15,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போகிறாங்க. அவன் மாதிரி எக்ஸ்ப்ளாய்டடான அடிமை தொழிலாளியே கிடையாது. 15,000 ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு பிளம்பர் வரமாட்டாங்க, டைல் சுட்டர் வரமாட்டாங்க. மாதம் 15,000 கொடுங்க, வருவாங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் ஆகுது? அப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளத்துக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது எம்ப்ளாயி கிடைக்கும்? 1,500 ரூபா சம்பளம் இருக்கு. எந்த தொழிலுக்கும் 1000 ரூபா மினிமம் சம்பளம். ஆனால் 15,000 ரூபாய்க்கு ஒரு பைசா ஒரு இன்ஜினியர் வேலை கிடையாது. 10 ஆண்டுகள் வேலை பார்க்கலாம். அவன் தான் ஸ்லேவ். அவனை தான் இது மாதிரி. அவன் ஏற்கனவே இல்லீகலாக 12 மணி நேரம் வேலை செய்ய வைக்கப்படுறான். கோயம்புத்தூரில் எந்த இந்த வகையான எம்ப்ளாயும் ராத்திரி 9 மணிக்கு மேலே வீட்டுக்கு போக விட மாட்டான். காலைல 9 மணிக்கு போனால் ராத்திரி 9 மணி 10 மணி தான் வீட்டுக்கு போவான். முதலாளி வீட்டுக்கு போன பிறகு தான் வீட்டுக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி கிளம்பவே முடியாது.